अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜனவரி 23 2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 9ஆம் திருநாள், பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, பஞ்சமி திதி, வளர்பறை, கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையும் யார் யாருக்கெல்லாம் டாப் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கும்பம், மிதுனம், துலாம். குருவுடைய பார்வை பலத்தில் முழுசாக இருக்கிறது இந்த 3 தான். அது சூப்பராக செட் ஆகும், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். எதிர்பாராத தனப்பிராப்தங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் மகரம், ரிஷபம், கன்னிக்கு இருக்குது. நிறைய தெளிவு, ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்திற்கு, மேஷத்திற்கு, தனுசுக்கு இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தனப்பிராப்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. பணம், பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள். எதிர்பாராத லக்கு இந்த நாள் ரொம்ப ஃபேமஸாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அமோகமான நாள். பூவராகர வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். புவனேஸ்வரி தேவியோடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறது இந்த நாள். அதனால் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு, நல்ல செய்தி, நல்ல தகவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லா விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஒரு சில விஷயங்கள் தள்ளி போய் நடக்கும்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக புவனேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி இல்லை மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பயணங்கள் இருக்கலாம். பெரியவங்களை போய் தரிசனம் பண்ணலாம். அதாவது வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். நல்ல கருத்துக்கள், நல்ல எண்ணங்கள், சுபகாரியங்கள், நல்ல ஆலோசனைகள் இதெல்லாமே வரக்கூடிய அற்புதமான நாள். எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இது நடக்கும், நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நடந்துடும், அவ்வளோதான். முழு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. பர்ஃபெக்டாக இருக்குது, நத்திங் டு வரி, ஜஸ்ட் பி ஹாப்பிங்கிற மாதிரி தான் இந்த நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதனால் வீட்டில் ஜம்முன்னு சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் சாப்பிடுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் எதிர்பாராத தனப்பிராப்தம், எதிர்பாராத பணவரவுகள் கண்டிப்பாக வரும். குழந்தைகிட்ட கொஞ்சம் ஓவராக டென்ஷன் ஆகிடாதீங்க, ரொம்ப ஹார்ஷாக இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக பேசி குழந்தைகளை தட்டி கொடுங்க. அதை மட்டும் பண்ணுங்கள், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். அசாத்தியமான வலிமை, எல்லாமே நமக்கு சாதகமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புது வண்டி வாகனங்கள் மாற்றுவீர்கள். பெரிய வண்டியை வாங்குவீங்க. இல்லை வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த வண்டியில் இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணுவீங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் இது பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதை முடிச்சிடலாம். அமோகமான நாள். எல்லா விஷயத்தையுமே வித் கிளாரிட்டியோடு செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞான மூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கடன் கிடைக்கும். வீட்டு லோன் எதாவது வாங்கணும்னா கிடைக்கும். இல்லை எதாவது வண்டி வாகனங்களுக்கான லோன் வாங்கணும், குழந்தைகளோட படிப்புக்காக லோன் வாங்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். நினைக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். லாபங்கள் நல்லா கொடுக்கக்கூடிய நாள். விட்டு கொடுத்தா போதும், எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிராப்தம் இன்றைய நாள் இருக்க போகிறது. முழு மூச்சாக ஒரு காரியத்தை இடத்துனா போகிறோம், அது கண்டிப்பாக ஜெயிச்சிடும். நல்ல விஷயங்கள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும். ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கின்ற நாள். கண்டிப்பாக சாயந்தரத்துக்குள்ளே செம்மையான நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பற்றி 10 மடங்கு உயர்த்தி பேசக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் பிராண்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய நாள். நல்லா இருப்பீங்க. தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில பேருக்கு பற்களில் இல்லை மூக்கில் ஏதாவது பிரச்சனை, லைட்டாக சளி பிடிச்சிக்கும், இதெல்லாம் இன்றைய நாள் இருக்கும். ஆனால் மேனேஜபிளாக இருக்கும். ரொம்ப மோசம்னு சொல்லாமல் இல்லை. நீங்கள் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணால் போதும், முடிஞ்சிடும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், நிறைய பேருக்கு விட்டு கொடுத்து ஒரு பெரிய மனுஷத்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த நாள் ஹெல்த்தில் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை கொடுக்கும், தலைவலி. மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணால் போதும், நடந்துடும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஆகும். சுப விரயங்கள். குரு நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் விரயங்கள் நல்ல விரயங்களாக இருக்கும். பசங்களுக்காக செய்யக்கூடிய விரயங்களாக இருக்கும். குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய விரயங்களாக இருக்கும். நல்ல எண்ணங்கள், அதை செயல்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுது. இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் மட்டும் லைட்டாக பார்த்துங்க. தூக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மேனேஜ் பண்ணுங்க. நல்ல ஆனந்தத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் திரோணுகுண்மந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.